சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவிற்கு ஆட்சி அமைக்க ஆதரவளித்த கட்சிகளுடன் இன்று முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்துகிறார். கட்சியின் எதிர்கால திட்டங்கள், பட்ஜெட் மற்றும் கூட்டணி குறித்த பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் எனவும் தெரிகிறது. ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்த கட்சிகளின் தலைவர்களை சந்திக்கிறார் முதல்வர் விஜய். அது குறித்தான செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னையில் உள்ள கோவளத்தில் தனியார் நட்சத்திர விடுதி ஒன்றில் இதற்கான சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் முக்கிய நபர்கள் அந்த தனியார் விடுதிக்கு வந்தவண்ணம் இருக்கின்றனர். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விசிக, மதிமுக, ஐயுஎம்எல், இடதுசாரிகள் ஆகிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இடதுசாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை எனவும் தெரிவித்திருக்கின்றனர். அதேபோல மதிமுக, விசிக, ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகளினுடைய முக்கிய நபர்களும் விழா நடைபெறக்கூடிய இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இடதுசாரிகளை பொறுத்தவரை அழைப்பு விடுத்தும் அவர்கள் வரவில்லை என கூறியிருக்கிறார்கள். வரக்கூடிய நாட்களில் உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் போன்ற பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் நடக்கவிருப்பதால் இன்று கூட்டணி குறித்தான முக்கிய விஷயங்கள் ஏதேனும் அறிவிக்கப்படுமா என்ற ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கிறது. சென்னையை அடுத்த கோவளத்தில் தாவேகா ஆதரவு கட்சிகளின் கூட்டம் நடைபெறவிருக்கிறது. அது குறித்தான செய்திகளை பார்த்து வருகிறோம். ஆட்சி அமைக்க தேவையான ஆதரவுகளை தெரிவித்த கட்சிகளினுடைய தலைவர்களை சந்திக்கிறார் முதல்வர் விஜய். காங்கிரஸ், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மதிமுக ஆகிய கட்சிகள் பங்கேற்கும் நிலையில் இடதுசாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டும் அவர்கள் பங்கேற்கவில்லை என கூறியிருக்கிறார்கள். இடதுசாரிகள் அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அவர்கள் பங்கேற்கவில்லை என்ற ஒரு தகவலையும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்நிலையில் இன்று காலை அவர்கள் முதல்வரை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் ஏற்கனவே என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்த கட்சிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் விருந்தளிக்கிறார் முதல்வர் விஜய் என்ற ஒரு செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். அடுத்த கட்டமாக கூட்டணி அமைப்பது, அதில் செயல்படுவது போன்ற பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், வணக்கம். தாவேகா ஆதரவு கட்சிகளினுடைய கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரம் என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி ஆட்சி என்பது தற்போது அமைந்திருக்கிறது. கூட்டணி ஆட்சி என்பது அதாவது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியாக இல்லாமல் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியாக இந்த கூட்டணி ஆட்சி அமைந்து கிட்டத்தட்ட 50 நாட்கள் கடந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக முதலமைச்சர் கூட்டணி கட்சியினர் அனைவரையுமே ஒன்றாக சந்தித்து நன்றி தெரிவிக்க இருக்கிறார். குறிப்பாக பார்த்தோன்னா காங்கிரஸ், விசிகா, ஐயுஎம்எல், அதே போன்று பார்த்தோன்னா மதிமுக ஆகிய 4 கட்சிகளின் சார்ந்த தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கான அழைப்பு என்பது தமிழக வெற்றி கழக சார்பாக விடுக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 4 மணிக்கு இந்த கூட்டம் என்பது தொடங்கப்பட இருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி என்பதன் காரணமாக தமிழக முதலமைச்சர் முதல்ல கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்திருக்கிறார். அதே போல அடுத்த கட்டமாக இந்த கூட்டணியை எவ்வாறு எடுத்து செல்வது, வரப்போகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தல், அதனைத் தொடர்ந்து நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் என அடுத்த கட்டமாக இந்த கூட்டணியை எவ்வாறு எடுத்து செல்வது என்பது குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் நேரடியாக கூட்டணியில் இல்லாததன் காரணமாக இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இருப்பினும் இன்று காலை தமிழக முதலமைச்சரை சட்டமன்றத்தில் சந்தித்திருந்தாங்க, தலைமைச் செயலகத்தில் சந்திச்சிருந்தாங்க. இந்த நிலையில் தான் கூட்டணி கட்சியினுடைய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. 2 முக்கிய காரணங்கள். ஒன்று, அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி தெரிவிக்க இருக்கிறார் முதலமைச்சர் இந்த கூட்டத்தின் மூலமாக. அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக இந்த கூட்டணியை எவ்வாறு எடுத்து செல்வது என்பது குறித்தும், இந்த கூட்டணியுடைய முக்கிய கொள்கைகளாக என்ன இருக்கும் என்பது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் தெரிகிறது? ஏன்னா உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் எல்லாமே வரப்போகுது. நீங்க குறிப்பிட்டது போல ஆதரவு அளித்த கட்சிகள் கூட்டணிங்கிற நிலைப்பாட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, இப்ப ஐயுஎம்எல், விசிகா போன்ற கட்சிகள்லாம் ஏற்கனவே அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. எனவே அவர்கள் கூட்டணியில் தொடர வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கூட இதுதான் முதல் கூட்டம், அனைத்து தலைவர்களும் ஒன்றாக சந்திக்கக்கூடிய முதல் கூட்டம். இந்த கூட்டத்திலே எவ்வாறு செயல்படுகிறோம் என்பது குறித்தான முழுமையான ஒரு உடன்பாடு எட்டப்படுமா இல்லை என்றாலும் கூட முதற்கட்டமாக இந்த கூட்டணியை அமைக்கலாமா, எவ்வாறு இந்த கூட்டணியை செயல்படுத்துவது, இந்த கூட்டணி கட்சிகளுக்கான அங்கீகாரம் எப்படி வழங்கப்படும் உள்ளிட்டவை குறித்து முதல் கட்டமாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தானம். தாவேகா ஆதரவு கட்சிகளின் கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இதற்காக
ஆதரவு கட்சிகளை சேர்ந்த முக்கிய நபர்கள் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தவேக ஆட்சி அமைக்க இந்த சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு கட்சிகள் ஆதரவு அளித்திருந்த நிலையில் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் எதிர்காலத்தில் கூட்டணி குறித்தான முடிவுகளை எடுக்கும் விதமாகவும் இன்றைய கூட்டம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வரக்கூடிய நாட்களில் அரசியல் சார்ந்து முக்கிய நிகழ்வுகள் என்பது இடம்பெறவிருக்கிறது. உள்ளாட்சித் தேர்தல், இடைத்தேர்தல் போன்ற முக்கிய நிகழ்வுகள் இருக்கும் காரணத்தினால் அடுத்த கட்டமாக கூட்டணி குறித்தான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திலும் தவேக இருக்கிறது. அதன் அடிப்படையில் மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் மற்றும் விசிக ஆகிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வருகை புரிந்திருக்கின்றனர். அதேபோல இடதுசாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையிலும் அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. முன்னதாக இன்றைய தினம் காலை இடதுசாரிகள் தவேக தலைவரும் முதலமைச்சருமான விஜயை நேரில் சந்தித்திருந்தனர். நிலையில் அவர்களது நிலைப்பாடு என்ன என்பது குறித்தான முடிவுகளை இன்னும் அறிவிக்காமல் இருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் தவேகவை பொறுத்தவரை இந்த சட்டமன்ற தேர்தலை ஆதரவு கட்சிகளினுடைய உதவியால் ஆட்சி அமைத்திருக்கும் நிலையில் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றனர். முதல் முறையாக அனைத்து கட்சிகளினுடைய தலைவர்களும் ஒன்றாக சந்திக்கும் ஒரு நிகழ்வு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கும் நிலையில் ஆதரவு கட்சிகளை சேர்ந்த முக்கிய நபர்கள் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்குள் வந்து கொண்டிருக்கின்றனர். அது தொடர்பான காட்சிகளையுமே தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தவேக ஆதரவு கட்சிகளின் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கும் நிலையில் முதலமைச்சரும் தவேக தலைவருமான விஜய் வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தவேக ஆட்சி அமைக்க ஆதரவளித்த கட்சிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த கூட்டம் திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதல்வர் விஜய் வந்து கொண்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த கூட்டத்திற்கு பிறகு முக்கிய முடிவுகள் ஏதேனும் அறிவிக்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்புமே எழுந்திருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய நாட்களில் உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் போன்ற தேர்தல்கள் வரவிருக்கும் நிலையில் கூட்டணி குறித்தான முடிவை தவேக எடுப்பார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. தற்போது திமுக கூட்டணியில் இருந்து தவேகவிற்கு ஆதரவு அளித்த கட்சிகள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றனர்? வரக்கூடிய தேர்தலை தவேகவுடன் இணைந்து சந்திக்கவிருக்கின்றனரா அல்லது என்ன முடிவை அறிவிக்கப் போகின்றனர் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் இன்றைய தினம் ஆலோசனை கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இதற்காக முதலமைச்சர் விஜய் வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். உள்ளாட்சித் தேர்தல், இடைத்தேர்தல் போன்ற பல அரசியல் முக்கிய நிகழ்வுகள் வரக்கூடிய நாட்களில் காத்திருக்கும் நிலையில் கூட்டணி குறித்தான முடிவுகளை இந்த கூட்டத்தின் வாயிலாக எடுப்பார்களா என்ற ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கிறது. தவேக ஆதரவு கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்க தவேக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அடுத்த கட்டமாக கூட்டணி அமைத்து செயல்படுவது குறித்து முக்கிய ஆலோசனை இந்த கூட்டத்தில் எடுக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சியின் தலைவர்களை தனியாக சந்தித்து பேச முதல்வர் விஜய் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. சென்னையை அடுத்த கோவளத்தில் தவேக ஆதரவு கட்சிகளினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெறவிருக்கிறது. முதல்வரும் தவேக தலைவருமான விஜய் ஆதரவு கட்சியினரை சந்திக்கவிருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆதரவு கட்சியின் தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தவேக தலைவரும் முதல்வருமான விஜய் நிகழ்ச்சி நடக்கும் இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம்.